3 முறை கல்யாணம் ஆன பிரம்மச்சாரி. திருமண வாழ்க்கையில் ஈடுபடாமல் வாழ்பவர் என நாமெல்லாம் நினைப்பது வழக்கம். ஆனால் அதே பரிசுத்தமான பிரம்மச்சாரி பட்டத்தை தாங்கிய அனுமன் 3 மனைவிகள் இருக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகின்றதா? வாருங்கள், அனுமனை பற்றி அறியாத உண்மையை அறிந்து கொள்வோம். அனுமான் தன்னுடைய குருவான சூரிய தேவனின் மகள் சர்வசச்சலாவை மணந்ததாக பராசரர் சம்ஹிதா என்னும் சாஸ்திரம் கூறுவது குறிப்பிடத்தக்கது. சூரிய தேவனிடம் இருந்து அதிக ஞானத்தின் ஒளியை பெற்று வாழ்ந்த அனுமனுக்கு சர்வசச்சலாவே முதல் மனைவியாக கருதப்படுகிறாள். அனுமான் திருத்தபாதிலுள்ள ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயர் கோவில் அனுமான் தன் மனைவி சர்வசச்சலா தேவியுடன் காட்சி அளிக்கிறார். ஒருமுறை ராவணனுக்கும் வர்ணதேவனுக்கும் இடையே நடந்த யுத்தத்தில் அனுமான் வர்ணதேவனுக்காக யுத்தம் செய்தார். அனுமனின் பலமான தாக்குதலால் ராவணனால் அப்போரில் வெற்றி பெற இயலவில்லை. அதனால் தன்னுடைய மகளான அனங்கசுமாலை எதிரியாக இருந்தாலும் அனுமனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அனுமன் மீண்டும் ஒருமுறை வர்ணதேவனுக்காக போரில் சண்டையிடும் சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போரிலும் அனுமன் வெற்றி கொடியை நாட்டியதால் வர்ணதேவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி உண்டானது. அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக தனது மகள் சத்தியவதியை அனுமனுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் 3 முறை திருமணமான அனுமன் எப்படி பிரம்மச்சாரியாக இருக்க முடியும்? அனுமனுக்கு என்னதான் 3 முறை திருமணம் நிகழ்ந்திருந்தாலும் அந்த மனைவிகளுடன் அவர் ஒருபோதும் திருமண வாழ்க்கையை வாழவில்லை. வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தார். இதனாலேயே அனுமன் பிரம்மச்சாரி என்ற பெயருடன் சிறப்பிக்கப்படுகிறார்.